அதாவது இது ஒரு பர்த்டே விஷ். எப்படி ஈன்ற பொழுதிலும் சான்றோடு என கேட்ட தந்தையர், அந்த ஒரு பூரிப்பு, அந்த ஒரு உவகையில் தான் நாங்கள் இந்த வீடியோ கொடுக்குறோம். ஒரு 40 வருஷம் அவனோட ஒவ்வொரு பிறந்த நொடியிலிருந்து இப்போ வரைக்கும் அவனோட ஒவ்வொரு இதையும் சொல்லணுன்னா நாங்களே இந்த வீடியோ ஃபில் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது. பட் எனிவேஸ் ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய வகையில் தான் எனக்கு 2 பேருமே மணியாக கிடச்சிருக்கா. அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. விஷ் யூ வெரி 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 ஹாப்பி பர்த்டே. ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பி லைஃப், ப்ராஸ்பரஸாக குழந்தைகளோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோம். அம்மா அப்பா வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. நல்லது. Happy 40th birthday. Right from waking me up to making me adventurous, it's only my Appa. Thank you, and I'll always be grateful for you making me adventurous. I'm only adventurous because of you, Appa. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Appa. Happy birthday to Appa. Hi Arjun, happy birthday, happy 40th birthday. So be blessed, Arjun, always be happy. Once again, happy birthday. If you want to share, some cherishable moments, அப்படின்னா நான் என்ன சொல்கிறது, I think எல்லாமே the moment till now, like I think everything is cherishable with you. You've been in fact you are a part of my life actually. So nothing ரொம்ப சொல்லணுன்னே போனோன்னா வீடியோவே பத்தாது. பட் சம்திங் லைக் எல்லாரும் கேட்கும்போது இட் வில் பி வெரி ஹாப்பி அப்படிங்கிற மூமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அம்மா அப்பான்னு சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தோன்னா நம்ம அம்மா அப்பான்னு கூப்பிட்டுன்னு இருந்தோம். நீ தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆர்த்தி நம்ம மம்மி டேடின்னு கூப்பிடலான்னு. ஐ திங்க் நீ யூகேஜின்னு நினைக்கிறேன் அப்போ. ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து மம்மி டேடின்னு 2 பேரும் கூப்பிட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து உனக்கு ரெட் கலர் பிடிக்கும், எனக்கு எல்லோ கலர் பிடிக்கும்னு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நிறைய பொருள் குட்டி குட்டி பென்சில் பாக்ஸ் பென்சில்ஸ்லாம் அந்த கலரில் வாங்கிட்டோம். அப்புறம் வந்து ஸ்கூல் போகும்போது படிக்கும்போது லைக் நீ வந்து அசிசிக்கு வந்து குட்டி சைக்கிளில் வந்து போவேன், அதில் நல்லா பூஜை பண்ணிவிட்டு அப்படிலாம். அதுக்கப்புறம் நானும் நீயும் பேச ஆரம்பித்தேன், நிறுத்தவே மாட்டோம். லைக் என்னோட எல்லா ஸ்டோரிஸும் ஃபுல்லாக கேட்பேன். லைக் யூ ஹவ் பீன் மை ஆல்வேஸ் பீன் அ வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் மெனி டைம்ஸ் யூ ஹவ் பீன் மை எல்டர் பிரதர் தான் சொல்லணும். தென் அஹோப்லி மேடம் அந்த ஒரு வருஷம் நீ வந்து 11th நான் 12th படிக்கும்போது வேஷ்டி சட்டை நான் வந்து தாவணிலாம் கட்டிண்டு வளஸ்ட்ராக்கம் வரைக்கும்லாம் நடந்து போயெல்லாம் ஸ்கூல் போயிருக்கோம், பேசிகிட்டே கதை பேசிகிட்டே. அப்பா தோஸ் திங்ஸ் ஆர் ரியலி செரிஷபிள் ஆக்சுவலாக. தென் நம்ம அப்படியே ப்ரொஃபஷன்ஸ்குள்ளே போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் யூ ஆல்வேஸ் பிளான் திங்ஸ் வெரி வெல் ஃபார் மீ அண்ட் ஃபார் த ஃபேமிலி. அது நோ டவுட் ஆக்சுவலாக. லைக் என்னை வந்து கட்டாயம் நீ வந்து பிஃபோர் மேரேஜ் என்னை வந்து ஏரோப்ளேனில் கூட்டின்னு போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ நீ இன்ஃபேக்ட் வரல. எனக்கு அப்போல்லாம் பெரிய விஷயம் அது டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறதெல்லாம். ஸோ எனக்கு அம்மா அப்பாவுக்கு வந்து தூத்துக்குடிக்கு வந்து டிக்கெட் போட்டு கொடுத்தேன். நான் வி வெண்ட் இன் ஏரோப்ளேன் டு இன்வைட் மாமா மாமி ஃபார் மை கல்யாணம். ஸோ தட் வாஸ் வண்டர்ஃபுல். அதுக்கப்புறம் என்னை மண்டபத்துக்கு வந்து ஓன் காரில் கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வி பாட் தட் க்ரீன் சாண்ட்ரோ, மறக்கவே முடியாது. அதனால் ஷாப்பிங் கிப்பிங்னு நல்லா சுற்றினோம் அதில். ஸோ டிரைவிங் உடனே கற்றுண்டேன். அப்போ எனக்கு கார் ஓட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீயே ஓட்டின்னு போவேன். தோ ஐ ஆல்சோ வாட் லைசன்ஸ். பட் எனிவே ஆன் லைட்டர் பார்ட். ஸோ it was so nice. Like நம்ம அந்த கார் வந்து it was so memorable to I think V4. Then again like after marriage like of course Dubai நீ போன மிஸ்ஸிங்காக இருந்தாலும் you always made me comfortable. ஸோ இங்கே ஏதாவது ஒன்று அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ வந்து டிக்கெட் போட்டுருவேன். ஸோ யூ ஆல்வேஸ் பீன் வித் மீ ஃபார் ஆல் த இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் இன் லைஃப். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து ஸ்வீடன் போகணும் அப்படின்னு தெரிஞ்சப்போ அது ஃபஸ்ட்டு எனக்கு நீ ஒரு பெரிய சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன், பெரிய சைஸு.
நான் வந்து ஃபாரின்லாம் போகிறேன், நீ ஏன் சாக்லேட்லாம் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னோடனே யூ மேட் மீ ரியலைஸ் ஹவு பிக் டு கோ டு அ ஃபாரின் கண்ட்ரி, எஸ்பெஷலி யூரோப்லாம் வந்து நீ போகிற, அதுவும் அத்திம்பேரோட இட் வில் பி ஸோ ஃபன். நீ வந்து கட்டாயம் யூ ஹவ் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரியலைஸ் பண்ண வச்சேன். ஸோ தட் இஸ் ரியலி நைஸ். எவ்ரி டைம் யூ திங்க் அஹெட். அதனால எனக்கும் அப்போ தான் புரிஞ்சுது, ஓகே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. வெரி நைஸ் அர்ஜுன். எல்லாமே யூ சென்ட் அப்பா அம்மா. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்வீடன் போகிறதே வந்து நீ அம்மா அப்பாவை அனுப்பிச்சி விட்ட. யூ டோன்ட் நோ ஹவு மச் கம்ஃபர்ட் ஆல் தீஸ் திங்ஸ் கிவ்ஸ் மீ. ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் ஐ திங்க் நவ் ஆஃப்டர் பத்மா என்ட்ரிங் அவர் லைஃப், லைக் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. லைக் it was very nice. So be happy with the family, Padma and 2 kids. God should bless you with utmost health and happiness, and as always be supportive to all of us, and have a wonderful day, Arjun, and a year of togetherness. God bless you. Bye bye. Happy birthday. Hi Mama, happiest born day. Have a great year ahead. You are an inspiring person for me. Thank you for all your support. Happy 40. Hello, Arjun. Many more happy returns of the day. நீ ஆகஸ்ட்டில் கூட்டிகிட்டு போனதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ருங்கேரி நல்லா எந்த டூர்னாலும் நல்லா பிளான் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருந்தது டூர் கூட்டின்னு போகிறது. இதுக்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக பிளான் பண்ணுவேன். நீ இந்த தடவை உனக்கு பெரிய கிஃப்ட்டு உன்னுடைய பையன்தான். நல்ல எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழ வேண்டும். அர்ஜுன், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். ஹாப்பி பர்த்டே. எங்களோட அடுத்த தலைமுறைக்கு 40ங்கும் போது எங்களுக்கு வயசாகிடுதுன்னு நாங்கள் உணர்கிறோம். எங்களுக்கு வயசானால் அதை நாங்கள் பெருசாக உணரலை. நீங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறது, நீங்கள்லாம் ஆறுதலாக சொல்கிறது, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் உங்கள்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் நீ எல்லாத்தையுமே சூப்பர்னு எடுத்துப்பேன். அந்த வார்த்தையே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மாமி சொன்ன மாதிரி நல்லா பிளானிங் பண்ணுறதுல உனக்கு அது மாதிரி இருக்குது. துபாய்க்கு வந்ததை எனக்காக மறக்கவே முடியாது. அந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிறது, எங்கே டீ சாப்பிடணும், எங்கே சாப்பிடணும் முதல்ல எனக்கு லிஸ்ட்டு போட்டு எக்ஸலில் போட்டு நீ கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி ஒரு இது பெரிய உனக்கு ஒரு கிஃப்ட் இல்லை, எங்களுக்கு ஒரு கிஃப்ட். அது ஆல் த பெஸ்ட். ரொம்ப நல்லா நெடுவழி வாழணும். உன் பையன் இந்த தடவை உனக்கு பெரிய கிஃப்டாக கிடச்சிருக்கான். நல்லபடியாக வந்து நல்லா 40 இல்லை 80 100 வரணும். அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும். ஆல் த பெஸ்ட். ஹாப்பி பர்த்டே. வெரி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். தேங்க்யூ. Hi Arjun, wish you a very happy 40th birthday. So இந்த வருஷம் hope all your dreams come true. நாங்கள் ஏதோ இப்போ துபாய் போகிற ஃப்ளைட்டுக்கு தான் வெயிட் பண்ணிவிட்டு சென்டிங் விஷஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ என்னோடய மெமரபிள் மூமெண்ட் வித் யூ வந்துட்டு எங்கள் மாப்பிள்ளை இருப்பப்போ நீங்களும் பத்மாவும் டான்ஸ் பண்ணது, அந்த டூயட் டான்ஸ், அப்புறம் நாங்களும் உங்களோட சேர்ந்து டான்ஸ் பண்ணது, அது எல்லாமே இட்ஸ் ஒண்டர்ஃபுல் மெமரி. Happy birthday. Hey, hi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you are all enjoying Arjun 40 and Anirudh's first birthday. I miss you guys so much. Sorry, என்னால் இந்த தடவை அட்டன் பண்ண முடியல. Hope I'll meet you guys soon. So Arjun 40, it's not alone 40th birthday for Arjun. It's also our 40th anniversary of our friendship ன்னு சொல்லலாம். ஏன்னா அர்ஜுன் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். பிறந்ததுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது வெரி ப்ரவுட். இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த தெரியணும்னா கொஞ்சம் அபிநயா, அரபி, அக்ஷரா, வித்யுத் அவங்களுக்குலாம் தெரியணும்னா கொஞ்சம் எலாபரேட்டாக வில்சே. ஸோ சின்ன வயசில் சம்மர் ஹாலிடேஸ் ஐ கம் ஃப்ரம் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு எவ்ரி சம்மர் ஹாலிடேஸ் வருவோம். My summer holidays are not complete without playing with Aarthi and Arjun. ஸோ எப்போ சம்மர் ஹாலிடேஸ் வரும், எப்போ அர்ஜுனோட விளையாடுவோம், எப்போ we will have fun அப்படின்னு சென்னை வந்ததுலேருந்து I will be waiting for it. So it's so fun. எல்லோரும் ஆஸ் யூஷுவல் விளையாடுற மாதிரி தான். we play cricket or கார்ட்ஸு, தாயக்கட்டை, அப்புறம் போர்ட் கேம்ஸ், ஷட்டில், அது மாதிரி தான். அதே மாதிரி எல்லா குழந்தைகளும் பண்ணுற மாதிரி தான். பாலை துடைக்கிறது, பேட்டை உடைக்கிறது, பக்கத்து வீட்டில் பாலை தூக்கி அடிக்கிறது,
அவர் நடந்து போயிட்டுருக்கும் மேலே பேட்டரி சாடிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். பட் அர்ஜுன் இஸ் ரியலி பிரேவ். அவன் அந்த வயசுலேயே லைக் 10-11 அந்த இயர்ஸ்லேயே. அந்த ஏன் பிரேவ்னா லைக் he will admit his mistakes, like yeah we did a mistake. ஆமாம், அதுக்கான திட்டு வாங்கணுமா திட்டு வாங்கிக்கணும். அவங்க கூட இருக்கிறதுனால நானும் திட்டு வாங்க வேண்டியதான். பட் he is like that, like he is very brave from his kid. அதுக்கப்புறம் மோஸ்ட் மெமரபிள் திங்ஸ்னால் நாங்கள் ட்ரிப்ஸ் போனது. லைக் we went lot of trips thanks to முத்து தாத்தா சித்தப்பாக்கு. he made those trips happen. ட்ரிப்ஸ் வந்து லைக் we went to கோடை, ஊட்டி, அப்புறம் காஷி இஸ் வெரி மெமரபிள் ட்ரிப். ஏன்னா இட்ஸ் லைக் காஷி வந்து ஃப்ரம் சென்னை டு வாரணாசி ட்ரெயின் அப்படின்னு வந்து இட்ஸ் லைக் 48 hours ஆஃப் ட்ரெயின். ஸோ இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து can't imagine 2 days without iPad, TV or like any social media gadgets இல்லாமல் like we used to go that 48 hours ட்ரெயினில் ஃபுல்லாக ஏதாவது பேசிண்டு சீட் ஆடிண்டு கார்ட்ஸ் ஆடிண்டு இல்லை ஏதாவது ஊனோ மாதிரி கேம்ஸ் ஆடிண்டு ஃபுல்லாக we used to talk. எதாவது கிரிக்கெட் மூவிஸ் ஏதாவது பேசி 48 hours இன்சைட் கம்பார்ட்மெண்ட் we sit, we can't go out. ஃபுல்லாக பேசின்னு போவோம். நம்ம யோசிச்சு பாருங்கள் எப்படி எவ்வளோ மெமரபுளாக இருக்கும் அந்த ட்ரிப்ஸ்லாம். ஸோ இப்போ பேசின்னு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே சின்ஸ் நார்த் இந்தியா போகிறதுனால அது கொஞ்சம் திருட்டு பயம் ஜாஸ்தி. அது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மாதிரி லைக் 2x23 kg பேக் ட்ராலி இல்லை தூக்கி போகிறதுலாம் கிடையாது ஃப்ளைட்டில் மாதிரி. ஸோ தேர் வில் பி லைக் பேக்ஸ் அண்ட் பேக்ஸ் ஆஃப் லக்கேஜஸ். ஸோ 15x5 kg பேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தே ஸ்டோர் இட் அண்டர் த சீட்டு கண்டரில் போட்டுட்டு இவங்க மேலே உட்காந்துருப்பாங்க. நைட்டு தூங்கிடுவாங்க, எல்லோரும் தூங்க போயிடுவோம். அப்போது இந்த அடல்ட்ஸ் ராஜா தாத்தா, முத்து தாத்தா அண்ட் கணேஷ் தாத்தாலாம் பேசிக்கிறாங்க. திருட்டு பயம் ஜாஸ்தி, லக்கேஜஸ்லாம் கீழே வச்சுருக்கோம், ஷுட் பி சேஃப், யாராவது ஒருத்தர் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. இவன் உடனே அர்ஜுன் ஐ வில் வாலண்டியர் அப்படின்னு அவன் கை தூக்குறான். இவனோட வாலண்டியர் பண்ணுறான். நான் பார்த்துட்டுருக்கேன். வந்து நைட்டு 9 to 1 நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இவன் பார்த்துக்கிறேன்னா அப்போ நான் என்ன நாங்கள் 2 பேரும் ஒரே ஏஜ், நம்மளும் சேர்ந்து ஓகே இவங்க கூட சேர்ந்து நம்மளும் உட்காந்துருப்போம், நைட்டு உட்காந்துருப்போம். ஆனால் இவன் என்ன தைரியத்தில் வந்து ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு தெரில. இமேஜின் இப்போ ஒரு திருடா வந்து அவன் பெட்டி எடுக்கிறான்னு வச்சுக்கோ. அண்ணா பெட்டி எடுக்காதீங்கன்னா பொடையர்னு ஒரு அடி விட்டா என்னடா பண்ணுறது? தமிழ் வேறு தெரியாது. பையா ஏன் மேரா பெட்டிகை அப்படின்னா வந்து பல்லாருன்னு அற விட்டுருவான். என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டே உட்காந்து. அதுவும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் தலையில் முக்காடெலாம் போட்டு ஒவ்வொருத்தன் விதவிதமாக ஏறுவானுங்க. அவனெலாம் பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்த வயசில் இவன் தைரியமாக நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தூங்குங்க அப்படின்ட்டான். ஸோ இட்ஸ் வெரி பிரேவ். ஸோ அந்த நைட்டை எப்படியோ பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து வாரணாசி ஸ்டேஷன் ரீச் ஆகிடுச்சு. எல்லாம் தான் சொன்ன மாதிரி 15x5 kg பேக் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சாச்சு பேக்கில் ட்ரெயினில் இருந்து. ஸோ இவங்க அகெயின் அடல்ட்ஸ் அந்த ராஜா தாத்தா, முத்து தாத்தா அண்ட் கணேஷ் தாத்தா அவங்களாம் பேசிக்கிறாங்க. லெட்ஸ் கீப் அ போஸ்டர் இது இவ்வளோ பெட்டி இருக்குது, வேலைக்காக தூக்குறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம வந்து த பிளாட்ஃபார்ம் இஸ் சம்மர் டவுன். போர்ட்டர்கிட்ட பேசுவோம். போர்ட்டர்கிட்ட வந்து நெகோஷியேட் பண்ணுறான் 150 to 350. அவன் எவனோ நெகின்னு போயிடுறான். இவன் உடனே வந்து சும்மா இல்லாமல் இந்த கையில் 2 பெட்டி, இந்த கையில் 2 பேகு, ஷோல்டரில் ஒரு பேக்கை போட்டு இவன் மாட்டே எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ வேறு வழி இல்லை, நானும் அப்புறம் அவனை ஃபாலோ பண்ண வேண்டியதானே. வேறு வழி இல்லையே, சேம் ஏஜ் குரூப், நான் மட்டும் ஐ கான்ட் ரிபல். ஸோ நானும் இவன் பின்னாடி தூக்கின்னு போயிட்டேன். சந்தானம் காமெடி தான் இப்போ ஞாபகம் வருது. எதுக்கு வந்தோன்னு மறந்துட்டு போர்ட்டர் வேலை பார்க்க வச்சிட்டான். ஸோ ஓகேன்னு வி ஹேவ் டு கோ ஓவர் ஸ்டேர்ஸ் மேலே போய் அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கணும். சொல்கிற மாதிரி சுற்றி பார்க்க வந்து மறந்துட்டு போர்ட்டர் வேலை பார்க்க வச்சிட்டான். ஸோ இட்ஸ் வெரி, இது எதுக்கு சொல்ல வரேன்னா லைக் ஹீஸ் லீடர். அந்த வயசுலேயே ஸோ ஹீஸ் அ born leader. லைக் அந்த வயசுலேயே he take ownerships, he volunteers and he is very fun to be with. And அதுக்கப்புறம் ஸ்லோலி we went to higher standards. அப்போது 9th அப்போ தான் தெரியுமே, லைக் 8th 9th படிக்கணும், 9th 10th படிக்கணும். ஸோ சம்மர் ஹாலிடேஸ் வருது, அப்படியே குறைஞ்சிருக்கேன்.
ஸோ ஆமாம் we appeared for 10th exam. ஸோ 10th வந்து some interesting thing like ஸோ 10th வந்து இவன் மார்க் குறைஞ்சிட்டான். ஏதோ சின்ன பையன் மார்க் கம்மியாக வாங்கி 2 மார்க் கம்மியாகிடுச்சு, உனக்கு படிக்க தெரியாதா, நீலாம் வந்து ஃபஸ்ட்டு ரேங்கே வாங்க மாட்டேன்னு யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்க. இதை அவன் சீரியஸாக எடுத்து நம்மளால் வந்து எப்படின்னா மாடியிலேருந்து கீழே குதிப்பியாடா அப்படின்னு கேட்டாலே குதிச்சிருவான். ஸோ அவனை யாராவது சேலஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா வந்து சும்மா விட மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அண்ணாமலை படத்தில் வர மாதிரி தான் அசோக் அப்படின்னு சொன்னோடனே போய் சேலஞ்ச் பண்ணோடனே ஒரே பாட்டில் தலைவர் வந்து பெரிய ஆளாகிடுவார்ல, அந்த மாதிரி தான் அர்ஜுனும். 11th ஃபஸ்ட் ரேங்க்கு, 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு. குட் திங் இஸ் அவன் சான்ஸ்கிரிட் எடுத்தான், இல்லைனா வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்டேட் செகண்டுன்னு ஏதாவது போயிருப்பான். அப்புறம் இப்போ இருக்கிற கிட்ஸ் அபிநயாக்கெலாம் பயங்கர ப்ரெஷர் ஆகிருக்கும். ஸோ ஹீ இஸ் லைக் யாராவது அவனை போய் சேலஞ்ச் பண்ணிட்டீங்க அவ்வளோதான். இப்போ கூட யாராவது போய் புஜ் கலிஃபாலேருந்து குதிரா அப்படின்னா குதிக்க கூட சான்ஸ் இருக்குது. இஸ் தட் கைண்ட் ஆஃப் கை. அதுக்கப்புறம் ஹீ நெவர் ஸ்டாப்ட் வந்து 12th ஃபஸ்ட் ரேங்க்கு அது மாதிரி. அதுக்கப்புறம் காலேஜ், நான் இன்ஜினியரிங் காலேஜ், அவன் வந்து காமர்ஸ் விவேகானந்தா ஈவினிங் காலேஜ் நினைக்கிறேன். என்னடா காலேஜ்லாம் எப்படிடா போயிட்டுருக்கேன், நான் காலேஜ் போகிறது இல்லைடா அப்படிங்கிறான். ஏன்டா காலேஜுக்கு போய் நாங்கள் படித்தாலே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீ எப்படா காலேஜ் போக மாட்டேங்கிறான். இல்லை நான் காலேஜ்லாம் போக மாட்டேன், ஐம் கோன் ஸ்டடி பை மை செல்ஃப் அப்படிங்கிறான். அதுவும் படித்து கிளியர் பண்ணிட்டான். சிஏவும் படித்து, சிஏவும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ரொம்ப கஷ்டங்கிறாங்க, ஐ டோன்ட் நோ அபவுட் இட், பட் அதுவும் படித்து கிளியர் பண்ணிட்டான். என்னடா நடக்குது, ஒரே பாட்டில் வந்து சூரியவம்சம் சரத்குமார் பெரிய ஆளான மாதிரி கடன்னு வந்து க்ரோத் இஸ் லைக் தட். அதுக்கப்புறம் எனக்கு சிஃபியில் வேலை கிடச்சிது. அவன் வந்து சிட்டி பேங்க்கில் ஜாயின் பண்ணான். என்னடா அவன் பொசிஷனு அப்படின்னு கேட்டான். ஏவிபி அப்படின்னா. வாட் இஸ் ஏவிபி? ஏவிபினா இஸ் செட் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட். ஏன்டா அந்த பிரசிடென்ட்லாம் வந்து இந்தியாவுக்கு தான்டா இருப்பாங்க, நீ என்னடா கம்பெனியில் பிரசிடென்ட்? இல்லை எங்கள் கம்பெனியில் இது, நான் இன்னும் 2 இயர்ஸில் விபி ஆகிடுவேன். அப்புறம் ஹி சேயிங் இஸ் கேரியர் கோல். அவன் செட் பண்ணிட்டான். அவன் வந்து 2 இயர்ஸில் இது, 3 இயர்ஸில் அது, 5 இயர்ஸில் அது, 10 இயர்ஸில். நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரில. இவன் 5 இயர்ஸ் கோல்லாம் பேசுகிறான். ஸோ இவன் கூட செட் ஆகாது. இவன் வேறு லெவலு. நம்ம வந்து இவனை சியரப் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வெரி குட் வச்சு கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லி சியரப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேசிக்லி ஹி மேக் அஸ் ஆல் ப்ரவுட். சின்ன வயசுலேயே ஹி அச்சீவ்ஸ் கிரேட் மைல் ஸ்டோன்ஸ். நாட் ஆல் தட் லைக் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது கூட எப்படி வேலைலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டான் அர்ஜுன். நான் சொன்னேன், ஆமாண்டா எவ்ரி இயர் லே ஆஃப் போயிட்டுருக்கேன், லக்கிலி இந்த வருஷம் தப்பிச்சிட்டேன், நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்கும்னு தெரில, ஒரு ப்ராஜெக்ட்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம தலை எப்போ உருளும்னு தெரில, பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், எனக்கும் வி ஆல்சோ ஹேவ் அ கால் அப்படின்னா. ஓ சூப்பர்ரா, உனக்கும் லே ஆஃப் இருக்கேன், நல்லது, என்னடா அப்படின்னு கேட்டான். அவன் வந்து ஐ ஹேட் அ கால் வித் மை சிஇஓ கூட கால் இருந்தது. எனக்கு இல்லை 2500 people ஆர் ரிப்போர்ட்டிங் அண்டர் மீ, அதை 1500 குறைக்கிறதுக்கு நான் ப்ரப்போசல் கொடுத்துருக்கேன்டா அப்படிங்கிறான். ஸோ அப்போது இந்த லே ஆஃப்லாம் பண்ணுறது இவன் தான். ஜஸ்ட் ஜோக்ஸ் அப்பார்ட், பட் ரியலி ஹி மேக்ஸ் அஸ் ப்ரவுட். பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு தெரியும் போது ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும், நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் எப்படி இருக்கான் அப்படின்னு தெரியும் போது இட்ஸ் வெரி ஹாப்பி. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன், லைக் யாராவது இங்கே பார்க்கும்போது வி வென்ட் டு துபாய் அப்படின்னா ஐ நோ துபாய். என்னோட கசின் துபாயில் தான் இருக்கான். இஸ் அ கிரேட் பிபி, பெரிய பொசிஷனில் இருக்கான். 2000 people ஆர் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க உடனே சும்மா இருக்க மாட்டாங்க, நீ என்ன பண்ணுறேன் அப்படின்னா. அவனுக்கு 2000 people ரிப்போர்ட் பண்ணுறாங்க, நான் இங்கே 5 பேருக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன், நான் ஒழுங்காக வேலை பார்க்குறேன்னா 5 பேர் என்னை மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவேன் அவங்கள்ட்ட. பட் yes, I said jokes apart, like he's a really nice human, and also like he makes us proud, inspire, and it's a great motivation for the next generation of the family, the current generation, the next generation of family. So happy 40, stay blessed, you have a beautiful family, have fun with them. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷ் தான், எப்படி we created this childhood memories and we have a lot of these memories. I want to pass it to the next generation, from Abhinaya, Vidyut Vidarth, Akshara Akshat, Avyan, Amrit, Avyukta, அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் குட்டி ஏஞ்சல் ஆராதயா. அவங்களுக்கும் இந்த மெமரிஸ்லாம் நம்ம பாஸ் ஆன் பண்ணணும். தே ஷுட் பி ஆல்சோ பி க்ளோஸ்
with each other. இந்த மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் பியூட்டிஃபுல் மெமரிஸ் அவங்களுக்கும் இருக்கணும். ஐ விஷ் அக்ஷத் குட் மேக் அ வீடியோ ஃபார் அனிருத்ஸ் 40. பத்மா அவன்ட்டையும் வீடியோ கேட்டு பிங் பண்ணோம். ஸோ தட்ஸ் மை விஷ். Together we all can work together to make that happen. So yeah, so these are my memories with you. I have a lot more to share, but video is getting lengthy. Next 50th I will share about the dance, Salangai Uli dance la nama adutha pesuvom. For now, have fun, have great 40. Happy birthday, have fun. Bye. Hi Arjun, wish you many more happy returns of the day. Have a joyful and fun-filled day. எனக்கு உன்னை பற்றி மெமரி சொல்லணும்னா நானும் நீயும் சேர்ந்து டான்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்கான மெமரி. அப்புறம் நீ பத்மா அப்புறம் அத்தைமேர் ஆரபி குழந்தை எல்லாரும் எங்கள் அத்துக்கு வந்தது, நம்மெல்லாம் சேர்ந்து ஜூ போனது, அவளோட பேச்சு நீ அவளோட கேர் பண்ணது செம்ம ஜாலியாக இருந்தது. அந்த நாள் வந்து ஒரு அன்ஃபர்கட்டபிள் மெமரி. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாரும் எங்கள் அத்துக்கு வந்தது. Once again, wish you many more happy 40th birthday Arjun. அர்ஜுன் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எனக்கு கல்யாணம் ஆகி வந்தது. அவன் என்கிட்ட ரொம்ப ஒப்புதலா இருப்பான், ஆசையா இருப்பான். அவனை பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா அவன் ரொம்ப வெல் பிஹேவ், வெரி ஒபீடியன்ட் சைல்ட். அவன் அப்பா அம்மாவுக்கு டக்குன்னு ஒபே பண்ணுவான், சொன்னாலும் பயப்படுவான். அதே சமயம் நல்ல தைரியமான பையனாவும் இருப்பான். படிப்புன்னு எடுத்துட்டா சின்ன வயசுல விளையாட்டுத்தனமா இருந்தாலும் ஒரு ஏஜ் வரும்போது அவனுக்கு அந்த புரிஞ்சுட்டு நான் நல்லா படிக்கணும், நல்லா வகுப்பு வரணுங்கிற ஒரு உத்வேகத்தோட அவன் +1 படிச்சு அதுக்கு மேலேயும் CA-வை நல்லா கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு வெறியோட படிச்சு நல்லா முடிச்சு அவன் லைஃப்ல நல்லா வந்த போது எனக்கு இருந்த சந்தோஷம் சொல்ல முடியாது. நான் எல்லா குழந்தைகளுமே அதை தான் எதிர்பார்ப்பேன். அந்த விஷயத்துல அர்ஜுன் அப்படி ரொம்ப வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Generally, Arjun, even after marriage, along with Padma, அந்த ஒரு பாசம் குறையாம ஆசை குறையாம எல்லாரும் அன்பா இருக்கிறது எனக்கு அவங்கிட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி. I wish you very happy long life. First of all, my wishes to Arjun on his completion of 40th year. அவன் 40 வருஷம் ஓடி போயிடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு நம்ப கூட முடியல. போத் பை ஹிஸ் லுக் அண்ட் த டேஸ் கான் பை. அவன் பிறந்ததுலேருந்தே அவன் ஒரு பொறுமையாக இருப்பான் அப்படிங்கிறது அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது. எப்படின்னா அவன் ஆகஸ்ட் 15th பிறக்கிற அன்னைக்கு எங்கள் ஆற்றுல ஒரு சீதாவுக்கு பொன் பார்த்துன்னு இருந்தா. அப்போ அவள் அம்மாவுக்கு வலியை பொறுக்கும்படி பண்ணி வலியை பாவம் பொறுத்துன்னு இருந்து இவனும் ரொம்ப உள்ளேருந்து தொந்தரவு பண்ணாமல் நிதானமாக வெளில வந்தான். அதுலேருந்தே அவனோட ஒரு பொறுமையை ஹேண்டில் பண்ணுற ஒரு இது நல்லா தெரிஞ்சது. அவனோட கூட இருந்த மெமரிஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய சொல்லலாம். அதில் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஆகஸ்ட் 15th அவன் பர்த்டே போது அப்போல்லாம் நாங்கள் வந்தால் தங்கிட்டு போவோம் மரகத்தத்தில். நான் கிரிஜா கௌஷிக் தங்கிட்டு மறுநாள் கிளம்பலாம் அப்படின்னு ரெடியாகிட்டு இருக்கோம். மாடியில் பேரப்பட் பாலில் உட்காந்தவன் இதில் விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி குதிச்சிட்டான். ஏதாச்சியா அத்திம்பேர் மண்ணெல்லாம் வாங்கி போட்டிருந்தார். அதனால் மண்ணில் குதிச்சதுனால மேஜராக ஒன்றும் இதாகலை. பட் ஸ்டில் காலில் ஸ்லைட்டாக அடிபட்டுடுத்து. ஸோ ஒரு டெஸ்டிங் இது ஏதோ ஒரு தைரியமாக அது பண்ணால் அது ஒரு மெமரபிள், மறக்க முடியாத சின்ன வயசு அனுபவம். அப்புறம் எனக்கு அப்புறம் பார்த்தா நான் மோஸ்ட்லி ஃபேமிலி டூருக்கு எல்லாரையும் யார் கூட வராலோ முடிஞ்ச மட்டும் இது பண்ணுவேன். அதே மாதிரி அவனுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி டெவலப் ஆகி அவனும் எல்லோரும் இழுத்து இப்போ செஞ்சுட்டு இருந்தான். அப்புறம் அவன் அப்ராட் போனதுக்கப்புறம் வரும்போது ட்ரை பண்ணுறான். இப்போ ஆனால் நிறைய பேர் NRI ஆனதுனால குறைஞ்சி போயிடுத்து. He had a fire in his belly which brought him up. He has gone to Dubai.
he is trying to, though he was earning a good amount in India itself, but still he wanted to make it, and he went. He is now coming up in his career, and அந்த 2 குழந்தைகளோடையும் பத்மா அம்மா அப்பா எல்லாரோடையும் சந்தோஷமாக ரொம்ப வருஷம் இருக்கணும். நாங்களும் பார்க்கணும். அவன் 100 வயசு இருந்து அவள் எல்லாரையும் நல்லா இருந்து நல்லா வச்சுக்கணும். கேரியர்லேயும் நல்ல முன்னுக்கு வரணும். குழந்தைகளும் அவங்களோட பத்மா குழந்தைகள் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்து எல்லாம் பண்ணணும். என்னோட மனமார்ந்த ஆசீர்வாதம் அர்ஜுனுக்கு. Hi, wish you many more happy returns of the day, Arjun Anna, and wish you a very happy 40th birthday. கண்டிப்பாக இது ஒரு ஸ்பெஷல் பர்த்டேவாக இருக்கும் உங்களுக்கு வித் யுவர் டியரஸ்ட் சன் அனிருத் குட்டி. கண்டிப்பாக மன்னியோட எஃபர்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். நல்லா உங்களுக்காக ஒரு பிக் சர்ப்ரைஸ் ஷி ஹஸ் பிளான்டு. ஸோ அண்ட் மெமரிஸ்ன்னு பார்த்தா அவங்க கூட எனக்கு கண்டிப்பாகவே எல்லாரோட டான்ஸு, எங்களோட மேரேஜ் நலங்கு டான்ஸ் வந்து ரொம்பவே ஒரு ஜாய்ஃபுல் மெமரி தான் அது. அண்ட் எஸ்பெஷலாக உங்கள் ஸ்டெப்பு பெட்டர் மார்க்ஸ் லைட்டுக்கு எதா வேணுமா, அதோட வந்து வயலின் ஸ்டெப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து கரெக்டாக மார்னிங் கோயின்சிடன்ஸாக அதை எடுத்து போட்டு உடைப்பா. ஸோ தட்ஸ் அ குட் மெமரி டு ஷேர். அண்டு இப்போ ரீசெண்ட் ட்ரிப் நம்ம அனிருத் குட்டிக்காக அந்த அன்னப்பிராசனம் குருவாயூர் போகிற ட்ரிப்பு ரொம்ப நல்ல ஜாய்ஃபுல் மெமரபிள் ட்ரிப்பு. ஸோ அதில் நம்ம வேனில் நல்லா அந்தாக்ஷரி எல்லாம் விளையாடிட்டே போனோம். அண்ட் நிறையா இந்த மாதிரி ட்ரிப்ஸ் நம்ம ஃப்யூச்சர்லேயும் பிளான் பண்ணணும். அண்ட் கௌஷிக் வந்து உங்களை பற்றி நிறைய இன்சிடென்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு வந்து நீங்கள் தான் பெரிய ரோல் மாடல் ஃபார் லைஃப்லேயும் சரி இல்லாது கேரியர்லேயும் சரி. அவரோட லைஃப்பில் ஒரு டெசிஷன் எடுக்கிறாலும் ஹீல் ஆல்வேஸ் ஆஸ்க் உங்களோட ஒரு டெசிஷன் என்ன, உங்களோட ஒரு பாயிண்ட் என்னன்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்காம இருக்க மாட்டார். ஸோ தட் யூ ஆர் அ வெரி குட் ரோல் மாடல் ஃபார் த என்டையர் ஃபேமிலி, எஸ்பெஷலி ஃபார் த யங்கர் ஜென்ரேஷன். And so I wish you a very happy, memorable, healthy and wealthy birthday with all good health. So I pray God that He gives you a good health and wealth throughout your entire life. Hello Arjun, wish you a very happy 40th birthday and wish you many more happy returns of the day. மன்னி வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்த எங்கள் எல்லாரையும் அந்த ஃபாண்ட் மெமரிஸ் வித் அர்ஜுன் வந்து பேசி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. ஃபார் மீ மோஸ்ட் ஆஃப் மை சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஆர் வித் யூ அண்ட் ஆர்த்தி. ஸோ வி ஷேர் அ லாட் ஆஃப் குட் மெமரிஸ். நம்ம போன ட்ரிப்ஸு எல்லாமே. ஸ்பெசிஃபிக்காக எதாவது சொல்லணுன்னா, ஐ திங்க் when you cleared the CA exam we were all very happy, and when you joined Citibank, அது எல்லாமே வந்து இட் வாஸ் வெரி ஹாப்பி மொமெண்ட்ஸ். அண்ட் அவனோட மாடி ஆத்தோட கிரகப்பிரவேசம், இது எல்லாமே வந்து தே ஆர் ஆல் வெரி மெமரபிள் மொமெண்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ கூட அவ்யுக்துக்கு சில பெட் டைம் ஸ்டோரிஸ் பார்த்தோன்னா உன்னோட சாகசங்கள் தான். நீ பாம்பு கையில் பிடிச்சது, மொட்டை மாடியில் குதிச்சது, அதுக்கப்புறம் சேலம் ட்ரெயினில் விழுந்தது, இந்த மாதிரி உன்னோட வீர சாகசங்கள் தான் நான் சம்டைம்ஸ் அவனுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸாகவே சொல்லின்னு இருக்கேன். அண்ட் லைக் கிருத்திகா அடிக்கடி சொல்கிற மாதிரி மெனி வேஸ் ஐ டேக் யூ ஆஸ் அ ரோல் மாடல், பி இட் இன் கெரியர், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், எவ்ரி திங். கார் ஓட்டது உங்ககிட்ட தான் கற்றுனேன், சைக்கிள், எவ்ரி திங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ குட் கைட் அண்ட் மென்டர். all the good things and other things also, like எத்தனையோ வாட்டி அத்தை வந்து நம்மளை ஹிந்தி எக்ஸாம் எழுத சொல்லியிருக்கா, நம்ம 2 பேருமே எழுதலை. ஸோ அதுலேயும் ஐ ஃபாலோட் யூ. அந்த மாதிரி and all the things, thank you so much. And I think special thanks to அத்தை, Manni, Aarti and Arabi also. There are 4 women behind your success. All of them, especially I think special thanks to Manni, because even after marriage you are continuing all the same relationship with us, which is because only of her, because she is supportive, and your career growth, everything is because of the support. So wishing you all the very best, and
wishing you mainly good health in the years to come, and of course a lot of wealth which will come to you automatically. Wish you a very healthy and a very peaceful, stress-free year, and many more years to come for you. Have a very nice birthday, and have a very nice time in the coming year. Hi Arjun, wish you a very 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 happy birthday. 40 years அர்ஜுனுக்கு நினைக்கிறச்சே எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. விஷிங் யூ அ ஒண்டர்ஃபுல் இயர் அஹெட் அர்ஜுன். ஐ ஆல்வேஸ் கால் யூ ஆஸ் அர்ஜுனா. ஸோ ஹாப்பி பர்த்டே அர்ஜுனா. அர்ஜுனோட மெமரிஸ்னால் ரொம்ப நிறைய இருக்குது. சின்ன வயசுலேருந்து ரைட் ஃப்ரம் ஹீ லைக் மூவ்டு டு துபாய் வரல நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா எனக்கும் அவனுக்கும் நிறைய லைக்னோ சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ பட் சின்ன வயசில் ரொம்ப அப்படியே டாப் இது மைண்டில் இருக்கிறது வந்து எங்களோட அவன் ஒரு ட்ரிப்பு போனான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ட்ரிப் போனோம். அப்போ அந்த ஊட்டி அந்த ட்ரிப்பில் வந்து அந்த பஸ்ஸு அந்த இதை பார்த்துட்டு கை வச்ச பஸ், சங்கீதா பஸ், கை வச்ச பஸ்ன்னு சொல்லிகிட்டே வருவான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்து சுட சுட நாங்கள் டீ வாங்கி குடிச்சு பஸ் வந்துட்டுன்னா உடனே டீயோட கீழே போட்டுட்டான்பா இதை. அதெல்லாம் வந்து ஒரு அந்த இன்ஸ்டன்ட் அவன் பண்ணுறது வந்து சின்ன குழந்தையா ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அவனோட. இன்னொன்று வந்து ரொம்ப நாட்டியாக இருப்பான் அவன். எல்லாரோடையும் யார் வந்தாலும் அவள்கிட்டலாம் பேசிட்டு ரொம்ப துருன்னு இருப்பான். முகப்பேரில் அவனோட ஸ்பெண்ட் பண்ண டேஸ் மறக்காது. அதே மாதிரி அஹோப்ளிமெட்டில் அவன் படித்தான்றது எனக்கு ஒரு ப்ரைட். அண்ட் ஆல்சோ எங்காத்துலேருந்து தான் சிஏ ஃபஸ்ட்டு போனான்றது. அதுக்கு மேலே இதெல்லாம் வந்து மெமரிஸோட ஒரு நல்ல தாட்ஸ் எனக்கு. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் 3 பேரில் அவன் ஒருத்தந்தான். எங்கள் அக்காவுக்கு மட்டும்தான் அவன் பையன்றதுனால எங்களுக்கு அவன் ஒரு சன் மாதிரி தான். ஸோ சன் தான் எங்களுக்கு ஒரு சன் அவன். ஏன்னா சித்திக்கும் இல்லை, எனக்கும் 2 டாட்டர்ஸ், சித்திக்கும் 2 டாட்டர்ஸ். ஸோ இட் கிவ்ஸ் அஸ் இனார்மஸ் ஹாப்பினஸ் அண்ட் ஒரு சந்தோஷம். அவனை பார்க்கும்போதே அர்ஜுனை பார்க்குறச்சே என்னோடய பையனை பார்க்குறோம், நம்ம பார்த்துக்கு அர்ஜுன் வந்துட்டான், அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே அவனோட பேசுறது, அவனோட ஸ்பெண்ட் பண்ண டேஸ் எல்லாமே நல்ல மெமரிஸ். அதோட ஒரு 5 இயர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணினான்றது எனக்கு ஆல்வேஸ் அது மைண்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒர்க்கு என் கூட பண்ணி அவன் வந்து பை காட்ஸ் கிரேஸ் நல்ல ஹைட் லைக் நானும் கரியரில் நல்லா வரணும் வந்துட்டுருக்கான்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் சக்ஸஸ். அண்ட் அவனோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல மெமரிஸ் தான். ஐ விஷ் ஹிம் குட் லக். ஐ விஷ் ஹிம் ஆல் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப் அஹெட். Hi Arjun, wishing you a very very happy birthday and a very very great life ahead, and God bless you with whatever you like and whatever you wish to have in life. Secondly, memories or childhood whatever childhood best moments with him would have been because I always used to share my same profession 11th and 12th or அந்த மாதிரி எனக்கு accounts, or when I was new to CPT or something, I used to go stay in his house to study and do the exams. I think when he cleared, he got the first offer from Infosys from the institute, and I was speaking, I was on the phone with him when we congratulated him. இன்னொரு விஷயம், ஃப்ரம் when I was a child, I always used to hear this from everybody, from தங்கம் பாட்டி, தாத்தா, and also from பூர்ணி சித்தி or எங்கள் அம்மா, எங்கள் அர்ஜுன் இப்படி, எங்கள் அர்ஜுன் அப்படி, எங்கள் அர்ஜுன் இப்படி செய்வான். He used to be a benchmark for many things which automatically kept me away because I am a very notorious person. So benchmark கிட்டலாம் வந்து அவ்வளோலாம் வந்து நம்மளுக்கு அப்படி எப்படி ஆல் டைம் குட்டாக இருக்க முடியும் அப்படின்னு நான் எப்போவுமே யோசிச்சுன்னு இருப்பேன். செகண்ட் திங் இஸ் தட் என்னோட Dubai trip with him was the only solo trip that I've had, and I've not had many of outing time with him when we were
young. Now, as a family, we've done a lot of outings, but not on an individual, independent basis. So that Dubai trip was much fun with him, and a very, very happy parenting life ahead for the young guy there, Anirudh. And wishing you a great life, Arjun. God bless you. And any day I'm open to help you for a superb career here at your home ground, Chennai too. And wishing to see you as a CFO or as heading the business vertical, like whatever you feel like. And God bless you with the choices of your careers. Hi Arjun, wish you a very happy 40th birthday. Many more happy returns of the day, Arjun. என்றென்றும் 20 வாழ்த்துக்கள். நீ சொல்லு. Happy birthday, Arjun. மாமா. Arjun, mama. இன்னும் ஒரு தடவை யூரோப் ட்ரிப் வா. இந்த தடவை பிக் ஹவுஸ்ல என்ஜாய் பண்ணலாம். I want to say one favorite memory of both of us. You remember we both danced a lot when we were young, இல்லையா? That is so fresh in my memory. And பெரியமாக்கு தான் அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நிறையா வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணி டான்ஸ் பண்ண வச்சதுக்கு. I remember you as a dancer also, though you have achieved heights in your career. I remember your dancing days so fresh. Happy birthday one more time. Please நீ குழந்தைய கூட்டிட்டு யூரோப் வா. நாங்களும் துபாய் வரோம். So kids can play and enjoy. Okay-யா? Happy birthday பிரபுதேவா அர்ஜுன். Happy birthday சொல்லிடு. Happy birthday. Hi Arjun, happy birthday. உனக்கு 40 ஆயிடுதுன்னு நம்பவே முடியல. இதுக்கு பார்த்துட்டு போனாங்க. நீ பிறந்த உடனேயே நான் தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரன் தான் நான் சொல்லுவேன். அது உனக்கு தெரியுமா? கன்வே பண்ணி பார்த்துருக்கேன். ஞாபகம் இருக்கு. ஏன்னா நீ அவன் பிறந்த உடனே அம்மாவோட வயிற்றுல இருந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். டாக்டரே சொல்லுவா, இந்த குழந்தையோடயே வந்துட்டு இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு ரொம்ப உன்னை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்குப்பா. அதான் சொல்றேன், இந்த கோகுல் ஆச்சாரியர் விஷயம் சொல்றது வந்து எனக்கு நீதான் வந்து எல்லாருக்கும் சுத்தம் பிச்சை அதெல்லாம் எனக்கு நிறைய டவுட்ஸ் வரும்போது அது எப்படி தெரிஞ்சுப்பியோ தெரியாது. அது கரெக்டா வந்து அன்னைக்கு நீ சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படிதான் நம்ம மனசுக்குள்ள தோணிச்சே இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்த குழந்தைகள் எல்லாருமே ஒரு இதுதான் அப்படியே கோகுல் ஆச்சாரியர் மாதிரி எல்லாம் நிறைய பேக்கேஜ் ஆஃப் அப்படியே மிராக்கிள்ஸ் மாதிரி இருப்பா. அது ஒவ்வொருத்தர் பர்த்டேன்னு சொல்லலாம். இப்ப அர்ஜுன் கேட்கவே வேண்டாம், நிறைய இருக்கு சொல்ல. நாங்க கல்யாணம் புதுசுல இப்ப இன்னைக்கு சித்தப்பாட்ட பேசியிருந்தேன். அது நாங்க கல்யாணம் புதுசுல வந்து 10 வயசு. உங்க அம்மா அப்பா இல்ல, நாங்க கிளம்புறோம்னு வந்து இல்லவே இல்லை, நீங்க ஒண்ணும் சாப்பிடாம போகக்கூடாதுன்னு காஃபி மேக்கர்ல டிகாஷன் போட்டு பால் காய்ச்சி எனக்கு நீ காஃபி கொடுத்தேன். இப்ப யோசிப்பது எங்களுக்கு கல்யாணம் 30 years ஆகுது. அப்போ உனக்கு கரெக்டா 10 வயசு. அப்போ சித்தப்பாக்கு அவ்வளோ இது 10 வயசு பையனுக்கு எவ்வளவு பண்ண தெரியுமா? ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது மாதிரி செய்தி பிறக்கும் போது கேட்கவே வேண்டாம். எப்படி மழையில நனைஞ்சு வந்து கொண்டு எனக்கு டிஃபன் கொடுத்து எனக்கு பார்த்துட்டு இருக்கேன் தெரியும். டெய்லி காலையில் சாயங்காலம் பெரிய ரோல் மாடல் நீ பார்த்து குழந்தைக்கு எல்லாமே. இன்னும் மேல மேல நல்லா இருக்கணும். இது மாதிரி நாங்களும் சொல்லிட்டே இருக்கணும். வாழ்த்து 50, 60, 70 வரைக்கும் நாங்க 100க்கு மேல நம்ம சொல்லிட்டே இருக்கணும். எவ்வளவு பேராசை பத்தியா. ஹாப்பி பர்த்டே Arjun, many more happy returns of the day on turning 40. I wish you all success the years ahead. Best of luck to your family and friends. Hi Arjun, wishing you a very very happy birthday. 40 years complete ஆயிருக்கு. இந்த 40 yearsமே நீ வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்க எல்லாருக்குமே, எஸ்பெஷலி இந்த கசின்ஸ் எல்லாருக்குமே. ஸோ நீ எல்டர்லியாக இருக்கிறதுனால எனக்குலாம் நீ வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ஃப்ரெண்டில் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங். தட் இஸ் எந்த குரூப் சூஸ் பண்ணோம் நீ வந்து, அப்புறம் அப்ராட் மூவ் பண்ணால் என்ன லைஃப் இருக்கும், ப்ளஸ் நம்ம எப்படி லைஃப்பில் வந்து எப்படி டைம் ஒதுக்கி ட்ராவல் பண்ணோம் அப்படின்றது எல்லாத்துலேயுமே. ஸோ கண்டினியூ டு இன்ஸ்பயர் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் விஷிங் யூ a very very happy birthday. Hey Arjun, happy birthday. Have a fabulous 40. Be happy, healthy again. And சொல்ற மாதிரி எப்போதுமே you always inspired us, be it in a professional or a personal friend, and keep inspiring us. Shine bright and fly high. வாழ்க வளமுடன் அர்ஜுன். பொன்னார் வாழ்த்துக்கள். Hi Arjun, happy birthday.
நம்மளோட மெமரிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான். இது உண்மையிலே நான் மறக்கவே முடியாது. நான் மனசு நீட்டு கூட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், நாங்கள்லாம் இப்படிலாம் விளையாடி இருக்கோம் அர்ஜுன் மாமாலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு மெமரி பார்த்தா நம்மளோட ஆர்த்தி கல்யாணம் தான். ஆர்த்தி கல்யாணம் வந்து நம்ம பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி நல்லபடியாக முடிஞ்சதுலாம் இப்போ நினச்சி பார்த்தா நம்மளா பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே அதெல்லாம் நல்ல ஒரு ஸ்வீட் மெமரிஸ். ஸோ வந்து நீ துபாயில் இருந்தாலும் எங்களுக்கு விட்டு கொடுக்காம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து அட்டன் பண்ணுற, அது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்பலே கசின் அப்படின்னு சொல்கிறத விட நான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஹாப்பி, சந்தோஷப்படுவேன் உன்னை. ஸோ வந்து ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பாய். தேங்க்யூ பத்மா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது தேங்க்யூ. Happy birthday Arjun Anna. Happy birthday Arjun Mama. தேங்க்யூ. ஹலோ அர்ஜுன், உனக்கு 40வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். குட்டி அர்ஜுனா பார்த்துட்டு 40 வயசு எவ்வளோ சீக்கிரமாக ஓடி போச்சு பாரு காலம். எனக்கு வந்து மெமரின்னும் போது சித்தப்பா சொன்னது தான் ஞாபகம் வருது. சித்தப்பா கல்யாணம் ஆன புதுசில் என்ன சொன்னான்னா, என்ன தான் நம்ம குழந்தைங்க பிறந்தாலும் அர்ஜுனும் ஆர்த்தியும் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அது இன்னுமே என்னோடய மெமரியில் இருந்து தான் இருக்குது. கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலிக்கு நீங்கள் தான் முதல் குழந்தைங்க, அதை என்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். நீ வந்து ஜூனியர் அர்ஜுன், அதான் குட்டி அனிருத்து ஆரபியோட 40வது பிறந்தநாளை சூப்பராக கொண்டாடு. நீ சென்னையில் கொண்டாடினா நானும் சேர்த்து கொண்டாடுறேன். நீ துபாயில் இருந்தால் தான் மேபி என்னால் வர முடியாது. கண்டிப்பாக என்னோடய வாழ்த்துக்கள். நீ வரும்போதெல்லாம் கேர் எடுத்து பேசுகிறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்த்துக்கள், 40வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாய் அண்ணா, விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. 40 இயர்ஸ் ஸ்பெஷல், அதை இன்னும் ஸ்பெஷல் ஆகிறதுக்கு குட்டி வந்தாச்சு. ஸோ குட்டியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மிஸ்ஸிங் யூ ஆல். ஆக்சுவலி எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது வந்து பார்க்கணும் எல்லாம் பண்ணணும்னு. பட் எனக்கும் இப்போ வர முடியாத சுச்சுவேஷன். அதனால நிஜமாகவே எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா உங்கள் பர்த்டேவை. மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தாலே நம்மளோட அந்த ராமாவரம் கீழாத்தில் இருந்த மெமரிஸ் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலி அந்த கீழாத்தில் நான் அடிக்கடி வர்றது, அந்த ஜூலா, அப்புறம் அந்த ப்ளூ கலர் சைக்கிள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசித்து பார்த்தா ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது. மிஸ்ஸிங் தோஸ் டேஸ். ஜாலியாக நான் அப்பா கூட வர்றது, அங்கே இருக்கிறது, அதெல்லாம் நினச்சாலே ரொம்ப இதுவாக இருக்குது. பட் அதெல்லாம் நல்ல மெமரிஸ். ஸோ ரொம்ப நினச்சி பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் பர்த்டே. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர். Wish Sri Arjun Krishna, my third son-in-law, on his birthday falling on 15th of August this year. He is turning 40. 40 is really we can call it as a middle age, and the achievements, a person should look back and see what are all his achievements at the age of 40. If you measure his achievement or you compare his achievement to his age, it is really commendable. He has achieved and grown in an organization within the span of 10 years. He has become Executive Vice President of the Mashreq Bank. Ever since he came into our family on 12th September 2010, I have been observing him. But I had the opportunity to observe him very closely when I was in Dubai to stay with him. He is a very industrious person and he is very amenable. He always has a liking to show people in and around Dubai
whether they like it or not. He has got the unique capacity to impress upon people or pressurize, rather I will tell, pressurize people to go and see places. And after seeing the places, then only we will come to realize that he has shown us the best possible areas in Dubai. He takes pleasure in showing people the places in and around Dubai. Especially I used to tell to visit Dubai Mall. He should accompany us, otherwise we will be lost totally. We may enter from one gate, and from which gate we will come out, from which gate we don't know. We cannot reach the car parked outside unless he is there. He is very quick. I used to tell him that he moves like a Parsurama, very whirlwind, and he will be at one place one time and another place another time. I like his whether I have observed him closely, and whether it is a holiday or a weekday, he gets up early in the morning. And another feature of him is he has sartorial preferences, and he will dress to kill. When he goes to office, he will be in full suit, and I really admire him for his sartorial skills. Likewise, he has got liking for cars, various types of cars. On road, he will be telling me that this is this sort of car, this is this one, that is that one, which is Greek and Latin to me. Just I see a vehicle going on 4 wheels. And he also has taste for various types of cuisines, and he will take you to various types of restaurant. Once I jokingly asked, I would like to taste Russian dishes. Then he said, yes, ready, come on, we will go to Russian restaurant. Then I said, no, I will not come. But he has taken me to Italian and all those restaurants, and he has got, that is what I can say, he has got the knack of pressurizing people and taking them with him. Whether you like it or not, he will bundle you in his car and take you wherever he goes. And after the event, it will be a pleasurable experience. That is what I have seen of him. Now he is turning 40, and he has got 2 beautiful children, Arabi and Anirudh. And a word about his parents. They have really given him free hand to move about without putting the restrictions. That also has to be told here. So I wish him once again a very happy birthday, and the children, I extend my blessings to the children and all others. Thank you. Arjun, happy birthday wishes again. God bless you. நிறைய நாள் நல்ல ஹெல்த்தோட இருக்கணும். அர்ஜுன், want to also thank you. அது துபாயில் இருந்தபோது அந்த 8 to 10 days ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லா நாளும் ஊர் சுற்றி காமிச்சு. அதில் குறிப்பாக அந்த குளோபல் வில்லேஜ், அதே மாதிரி இந்த மால், துபாய் மால், ரெண்டும் ஸ்ப்ராலிங்காக ரொம்ப பெருசாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே போனதுனால எங்களை இன்னும் நல்லாவே காமிக்க முடிஞ்சது. ஸோ ஒவ்வொரு இடமும் அதே மாதிரி ஈட்டிங் ஜாயின்ட்ஸு, உங்கள் சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது. எங்களுக்கே இன்னும் ஒரு வாரம் கூட தங்கியிருக்கலாங்கிற அளவுக்கு இருந்தது. The trip was memorable. We remember till date. Thank you. சித்தப்பா, நீங்க எனக்காக துபாயில ஸ்பெஷல் பர்த்டே ஐஸ்கிரீம், பர்த்டே கேக் வாங்கினீங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. தேங்க் யூ. Arjun சித்தப்பா, we wish you a happy 48th birthday. Hi Arjun, wish you a very very happy birthday. Many happy returns of the day.
So you're touching 40 இல்லையா? ஸோ 40 is the new 20 goes the adage. அதனால true to the words and true to the activeness that you carry, I always wish you to be the young happy 20 and wish you many more such happy birthdays to come and wish you a healthy, happy and a successful. அர்ஜுன், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 40th பர்த்டே ஒரு இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன். பத்மாவுக்கு நீங்கள் எவ்வளோ நல்ல ஆத்துக்கார், ஆரபிக்கும் அனிருத்துக்கும் நீங்கள் ஒரு எக்ஸலண்ட் ஃபாதர் அண்ட் மோரோவர் யூ ஆர் ஒரு நல்ல இண்டிவிஜுவல். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பிறந்த நாள் உங்களுக்கு எல்லா சுகங்களையும் எல்லா நல் வளங்களையும் கொண்டு வந்து தரட்டும். இன்று போல் குடும்பத்தோட சந்தோஷமாக என்றும் வாழ்க பகவான்கிட்ட நான் பிரார்த்திச்சுக்கிறேன். என்ஜாய் த டே அண்ட் விஷிங் அ வெரி 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 ஹாப்பி. Hello Sittappa, wish you many many happy returns of the day. You are the best Sittappa. நீங்கள் வந்து you care about me and help me feel my feelings. Wish you a very happy 40th birthday. You are the best. Happy birthday Sittappa. Hi Arjun, happy birthday. ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் லேண்ட்மார்க் ஒன் this time 40th. Welcome to the club, by the way. Many memories for us to go back. And ஸோ இப்போ எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வருது, நான் துபாய்க்கு ஆற்றுக்கு வந்தபோது நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து நம்ம ஸ்கூலில் பற்றி பேசி டீச்சர்ஸ்லாம் பேசி அவளெல்லாம் கிண்டல் பண்ணி ஓட்டிருந்து நான் சிரிச்சிட்டு வி ஹேட் அ வெரி குட் டைம். பகவதி மிஸ் இப்போ கிண்டல் பண்ணுறது, சாரை கிண்டல் பண்ணுறது எல்லாம். பகவதி மிஸ்ஸஸ் பார்த்துருப்பேன் ஏன் தெரியல, பகவதி மிஸ் வந்து இப்போ ஸ்கூல் பிரின்சிபல் ஆகிட்டா இப்போ. ஸோ வெரி ரொம்ப நல்ல டைம். ஆல் தி பெஸ்ட். பர்த்டே விஷஸ் அகெயின். Hi Arjun, wish you many many more happy returns of the day. May God bless you with abundant happiness, peace and healthy life. May all your dreams come true. Bye bye. Hi Arjun, happy birthday to you da. Love you so much. Right, I mean, நிறைய இருக்கு உன்னை பற்றி சொல்கிறதுக்கு. Some of the things that I want to tell about you is there are a lot of similarities between you and me. Right, to start with our professional career, right, both of us started in finance, then moved to e-bills. Right, after you left in 2012 to Dubai, right, it left a huge vacuum in my life actually. Right, the day we gave a send off to you in Citibank, I still remember that day. Right, and there are lots of similarities. Again, you are a mom's favorite. You used to attend all family functions just like me. In fact, the funny thing about you is on one occasion you told me that you want to take off on Varalakshmi Viratham, right? And I laughed at you and said, boss, what are you going to do on a Varalakshmi Viratham? And you said, I'm going to help my mom. Right? So those are very very good days, right? I miss you a lot in Chennai, but I'm sure you're doing great in Dubai. Keep up the good work. And of course, I remember everything that we discussed under the sun, right? Be it the car that you bought, how you invested in stock exchanges, right? And we've discussed almost everything, and we've played together cricket, table tennis. Okay, it goes on and on and on, right? I can tell stories about each of these things. You were diligent in your Sandhya Vandanam, right? You used to do it regularly, right? I was so proud of you, okay, and I am proud of you. I know that you are still doing all these things today also, right? Be the same person, da. Thank you, love you. Hey Arjun, okay, so let me start. I think I know you for last 13 years, and probably I'm the first person you met when you came to Dubai. And on your first day when you landed in Dubai, and straight when you came from hotel to Mashreq building, and we met together. And I think we established a connection at the first time when we met.
to be frank, I think you're one of the finest finance guy I have ever met. And we had our own trust, we had our own connection. I was the one who looked for a house for you, and you kind of said yes without even looking at the house. So you always had that trust and connection we made together, and we have come a long way. And here is, see how the time passes, 13 years already, and here is wishing a great 40th birthday. Congratulations on your milestone, and I hope that we are always connected and you be like this for the rest of your life. Great. Congratulations again, Arjun. Hey Arjun, congratulations on the level up. Sending you big birthday wishes on your special milestone birthday. All the best. Keep smiling. See you soon. Hi Arjun, wishing you a very happy birthday. We know each other for 12 years now, and how have this time flown by? It has been an absolute pleasure to know you as a good friend and as a manager. I still remember the car races that you, me and Naveen used to have from our old head office to homes in Bardubai, which I almost always won. But jokes apart, you have been an absolute great manager and leader to work with, and above all, a very caring friend. On this special day of yours, I would like to wish you all the happiness in the world, good health, and lot of success in the years to come by. In the end, on behalf of all us old people, I just like to say, welcome to 40s. Happy birthday, Arjun. Hey Arjun, birthday boy, wishing you a happy birthday and may God bless you. And I hope that you're having a wonderful time with your family. Obviously now one has added, it's really great, Arjun. And I really want to wish you full of joy, happiness and good health in coming year, Arjun, as per your desires, Arjun. And so the fun memories, Arjun, with you, if I have to remember, so the Top Golf that we went, that was a fantastic day, Arjun. It will never forget. So we really enjoyed that day, all of us. And top of that, you gave a nice video after that, that moments nicely capturing, Arjun. So that was one of the days that I'll never forget. And other thing is, like all the encounters we go through daily. So you are the only person that I have when it comes to eating sweets, when it comes to have desserts. You always take in my side, and we both of us are demanding. We all party together and just one side. So I enjoy that. And the other thing is, Arjun, whenever that you are explaining or try to articulate something, you always take some movie incident or some religious story or something you want to articulate, and you want to express that message. So I really enjoy, and it's really great, Arjun. It's so much fun that we have together. So apart from that, Arjun, I really want to thank you, for the opportunity that you have given. So you are tolerating me, and you have to tolerate now one more year. Okay, so it's really great, Arjun, working with you as a boss, and the friendship that we have, and it's really great. So I'm really enjoying. So that's it. So then again, happy birthday, Arjun. So enjoy the day. God bless you. See you then. I met AK in Citibank in Chennai when we were both part of the e-commerce team, and at the same time during those days he also got married. So I have seen that phase as well, and obviously at work we had such challenging days where we didn't know what is day, what is night, and he had a constant tussle with Padma, which I think still continues. So AK is the same, he's the same person as he was when I first met him, with the same courage of conviction, wicked sense of humor, and ability to call spade a spade. It's been a privilege to see his growth, and he deserves every bit of it. And as I keep telling him, the best is yet to come for him.
On this special day, AK, wish you a very, very happy 40th. May you get younger, wiser, and wealthier as you enter the new phase, because age is just a number, as I have been on the other side, and hope the next many years are great for you, Padma, and the family. Happy birthday, mate. Cheers. Bye.